சர்வ வல்லமையுள்ள நம்முடைய பிதாவாகிய யாவே கடவுள் மூலியமாய் தெரிந்து கொள்ளப்பட்டு நம்முடைய இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாய் அழைக்கப்பட்டும் வழிநடத்தப்பட்டும் இருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் சொல்லிக்கொண்டு இந்த நாளில் நம்ம தெரிஞ்சு கொள்ளப்பட்டதான தலைப்பு என்னன்னு பார்க்கும்பொழுது சகோதரர் சொன்ன பிரகாரமாக கோபம் கொள்ளாதே அப்படின்ற ஒரு வார்த்தையின் கீழாக இந்த நாளிலும் கூட ஒரு அடிப்படையான ஒரு பாடங்கள் கடவுள் நம்மளுக்கு தந்ததாக நம்ம உணர்கிறோம். அந்த வகையிலும் பார்க்கும்பொழுது இப்போ கோபம் கொள்ளாதே அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம பார்க்கும்பொழுது இன்றைக்கி மனுஷனிடையாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி நிச்சயமாக ஒரு மனுஷன் கோபம் கொள்ளாமல் இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் இன்றைக்கி நம்ம கோபம் கொள்ளாமல் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இன்றைக்கி நம்ம கோபம் கொள்ளாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஏன்னா கேட்டிங்கன்னா, உதாரணமாக எடுத்து கேட்டிங்கன்னா மனுஷர் ஒவ்வொருவரும் எப்படி தான் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கடவுள் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டார்னு நம்ம பார்க்குறோம். அப்போ மனுஷன் ஒவ்வொரு இடத்துலையும் தங்களுடைய தவறுகள் செய்யும்பொழுது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல கடவுள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் இடத்துல என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா அங்கே கோபப்படுகிறவராக இருக்கிறார்கள் என்று நம்ம பழைய ஏற்பாட்டில் அநேக சத்திய வசனத்தினாலும் நம்ம அது முன்பதாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதில் சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பரமபிதாவாகிய கடவுளே அங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஜனங்கள் வழி விலகி போகும்பொழுது அங்கே என்ன நடக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் மேலே தங்களுடைய துணிகரமான பாவம் செய்யும்பொழுது என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவர்களை திருத்துவதற்கும் அவர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு கடவுளிடத்தில் திரும்புவதற்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கடவுள் நிச்சயமாக ஒரு சோதிப்பு கொடுக்குறாரு. ஆக மனுஷன் ஒவ்வொரு தவறு செய்யும்பொழுது அங்கே என்னென்னு பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் அவர்களை தண்டிப்பதும் சிக்ஷிப்பதும் கடிந்து கொள்கிறதுமாக அநேக பழைய ஏற்பாட்டில் உதாரணங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம நிச்சயமாக நம்ம படிக்கும்பொழுது அதை உணர்கிறோம். ஆக கடவுள் கோபப்படுகிறார். ஆனால் கடவுள் கோபப்பட்டார்னா அந்த கோபத்துக்கும் மனுஷனுடைய கோபத்துக்கும் தன்மை வேறு. ஏன்னா கடவுளுடைய கோபம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீதியின்படியான கோபமாக இருக்கிறது. ஆனால் மனுஷனுடைய கோபம் அது நீதியின்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா மனுஷன் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும், இப்போ உதாரணமாக நம்ம ஒரு வேலை ஸ்தலத்தில் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் இப்போ நம்ம காத்தால 9 மணிக்கு போயிட்டு 6 மணி முடிக்கு நம்ம வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி வேலை செய்யும் பொழுது நம்மளுடைய வேலை ஸ்தலங்கள் 6 மணிக்கு முடியுதுன்னு சொன்னால் நம்ம முடியுதுன்னு வீட்டுக்கு போகிறோன்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். திடீர்னு அங்கே ஒரு வேலை அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே என்னுடைய எஜமான் அதாவது ஒரு முதலாளி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஒன்றும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை இருக்குது, அதை நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு டக்கு நாங்கள் என்ன வரும்? சந்தோஷம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபம் வரும். அப்போ அவங்க சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ நம்மளுடைய எஜமானம் அப்படி சொல்லும்பொழுது அங்கே கோபம் வரும். ஆக அங்கே எஜமானம் முன்னாடி நம்ம அங்கே ஒத்துக்கிட்டாலுமே மறைமுகமாக என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா எஜமானை போட்டு நல்லா இது உலக ஜனங்களுக்கு மேக்சிமம் இருக்கிறது. ஒரு சிலர் ஆவிக்குரிய ஜனங்களுக்கு கூட இந்த சுபாவம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பலவீனர்கள். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். ஆக அந்த கோபத்தில் பேசுகிறதான அந்த வார்த்தை அது நம்மளை முற்றிலும் எங்கே போய் தள்ளுதுன்னு கேட்டிங்கன்னா அது கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் தள்ளுகிறதா நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த 4 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை சொல்கிறாரு. அந்த வேலையை சொன்னதுக்கப்புறம் அதுக்கு உண்டான அதுக்கு உண்டான பலனை ரெட்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ. அந்த இடத்துல நம்ம என்னென்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா எந்த வாய் திட்டுனுச்சோ அந்த வாய் என்னென்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி முதலாளி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பரவாயில்லப்பா, இந்த மாதிரி ஒரு முதலாளி கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம். ஆக அப்போ முன்பதாக திட்டப்பட்ட ஒரு காரணம் இருந்துச்சுல, அந்த காரணம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உண்டான ஒரு டிஃப்ரெண்ட்டு. அப்போ மனுஷனுடைய கோபம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே கடவுளுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். வசனம் அப்படி தான் நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா யாக்கோபு 1:20 நம்ம பார்க்குற வாசிக்க வேணாம். யாக்கோபு 1:20 அதான் சொல்லுது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அது மாத்திரமல்ல, படிக்க நம்மளுடைய உலகத்தில் இப்போ நம்ம ஒரு சகோதரியோ
நம்மளோட உலகத்தில் இருக்கிற அநேக விதமான பழக்கங்கள் வைக்கும்பொழுது ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்வதும், தவறான ஒரு வழி விலகி போகிற ஒரு தருணங்கள் வரும்பொழுது அங்கே போய் நம்ம அவர்கிட்ட ஒரு சொல்கிறோம், நீங்கள் வந்து கொஞ்சம் இதாக பண்ணுறீங்க, தவறாக பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு நம்ம காரியத்தை அங்கே சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று எடுத்துன்னு அவங்க சொல்ல வர விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சரி ஓகே நீ என்னை பற்றி சொல்கிற, பட் நீ கரெக்டாக இருக்கிறியா அப்படின்ற எல்லாம் ஒரு அந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். ஒருவேளை சொல்கிறவர் வந்து எந்த விதமான தவறு செய்யாதவர் இருந்தாருன்னா, அப்போ அந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்லலாட்டாலும் மற்றவங்க சொல்லுவாங்க, நீ என்ன மட்டும் சொல்கிறியா, மற்றவங்களை நீ சொல்கிறியா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆக சொல்லக்கூடியதான வார்த்தையை நாம் சரி ஒரு சகோதரர் நம்மளை சொல்கிறாருன்னா, அந்த சகோதரர் நம்மளை சொல்லும் பொழுது அது முற்றிலும் நம்மளுக்கு நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு கேட்டு திருத்திக் கொள்ள மனத்தன்மை தான் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, உலக ஜனங்களுக்கு வரணுமான்னு கேட்டிங்கன்னா அங்கே கடினமாக தான் இருக்கும். ஆனால் ஆவிக்குரியதான இருக்கிற சகோதரர் நம்மளுக்கு கூட அப்படிப்பட்டதான ஒரு தருணங்கள் வரும்பொழுது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா கிறிஸ்துவை பின்பற்றவர்கள் ஒவ்வொருவருமே எப்படி தான் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை தீமைக்கு ஏதுவாக நடத்தவர்களாக இருக்க மாட்டாங்க, நன்மைக்கு ஏதுவாக நடத்தவர்களாக தான் இருப்பாங்க. அப்போ சொல்லப்பட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் கோபம் கொள்ளும்பொழுது அங்கே நம்மளுக்கு எச்சரிக்கை ஒன்று அநேக வார்த்தைகள் சகோதரன் மூலியமாக அது எப்படி வந்தாலும் அங்கே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மையில் இருக்கணும். அப்போ எந்த விதமான தருணத்தில் நம்ம கோபம் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த கோபம் சில டைமில் என்னென்னு கேட்டிங்கன்னா வன்முறையாக மாறும். வன்முறையாக மாறி அநேக தருணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் கூட அங்கே மரணத்துக்கு கொலை செய்ய ஒரு தருணங்களில் கூட அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா உலகத்திலே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னென்னு கேட்டிங்கன்னா, பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொறுத்தால் பூமி ஆழ்வார்னு கேட்டிங்கன்னா, அப்போ பொறுக்காதவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல கோபத்தை வந்து பயங்கரமாக எழுப்புறவர்களாக அங்கே இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அதான் வசனம் சொல்லுது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9 நம்ம வாசிக்கலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9. சாலமோனாகிய பிரசங்கி சொல்லுகிறாரு, இப்படிப்பட்டதான வசனங்கள் பார்த்திங்கன்னா மிக அருமையாக சொல்லுகிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் மனதில் சீக்கிரம் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சில் கோபம் குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மூடரின் நெஞ்சில், அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு கோபம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு சகோதரருடைய ஒரு கோபம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த கோபம் வசனம் என்னன்னு சொல்லுது கேட்டிங்கன்னா, சூரியன் மறையறதுக்கு முன்பாகவே நீ அந்த கோபத்தை வந்து நீ என்னென்னு கேட்டிங்கன்னா தணிச்சிடணும். இன்னொரு வசனம்லாம் நம்ம அதிகமாக வாசிக்கும்பொழுது அங்கே நம்ம கோபத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது தானே சொன்னோன்னா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கோபம் தனியணும். அப்போ இன்னொரு என்னென்னு சொல்ல கேட்டிங்கன்னா, அந்த கோபத்தை நீங்கள் தாமதமாக போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தனியறதுக்கு தாமதமாக போடுறாங்கிற என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் அதிகமாக தாமதம் பண்ண அங்கே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோபம் உங்களை விட்டு முழுவதும் அகன்று போயிடும். அதுதான் சொல்கிறாரு, உங்களை கோபத்தை விட்டு நீங்கள் அகன்று போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மனுஷனுக்கு வந்து கோபம் கொள்ளாதே நம்ம ஒரு தலைப்பு கொடுத்தாலும், நம்ம கொடுக்குறதான ஆதாரவசனம் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோபம் கொள்ளாதேன்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்லுகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கோபம் மனுஷனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா குடிகொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஒவ்வொரு சகோதரியும் நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு விரோதமாக பேசுகிற விஷயத்துலையும் விரோதமாக நடக்கிற விஷயத்துலையும் நம்மளுக்கு முரண்பட்டு செயல்பட்டாலும் அவர்கள் முழுவதும் நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா மன்னிக்கத்தக்கவர்களாக நம்ம இருக்க வேண்டும்னு நம்ம பார்க்குறோம். அதான் நாங்கள் யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை, நான் வந்து எல்லாத்தையுமே மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னாலும், நம்முடைய வாய் ஒரு சகோதரர் அதிகமாக நம்ம ஒரு உதாரணமாக பேசுகிறப்ப அதிகமாக நம்ம அந்த சகோதரை பற்றி நம்ம பேசணும்னு கேட்டிங்கன்னா, அப்போ மன்னிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த சகோதரை பற்றி பேசினா அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னும் மன்னிக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ கோபம் ஒரு மனுஷனுக்கு எப்படி குடிக்கல்னு கேட்டிங்கன்னா, அவன் மூடனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மூடனை பற்றி நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் சொல்லுகிறது. குடிக்கொண்டா அதுக்கு என்ன விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு பார்க்குறோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். நீதிமொழிகள் 12:16ங்களா? 16. அப்போ வசனம் பார்க்கிறோம், கோபம் கொள்ளாதே, மூடனுடைய நெஞ்சில் கோபம் கொள்ளும். அந்த கோபம் இருக்கிறப்ப என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பேசும்பொழுதும் ஏதாச்சும் ஒரு அறிவுரை செலுத்தும் போதோ ஒரு புத்தி சொல்லும்பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா,
அதை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கோபம் கொள்ளுகிற ஒரு ஆளுக்கு, அதாவது மூடர் அப்படின்னு சொல்லப்படுகிறதான வசனம் சொல்லப்படுகிறதான அவங்களுக்கு வந்து இருக்காது. அவங்க எதை சொன்னாலுமே மறந்த நிமிஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு அவனுடைய கோபம் டக்குன்னு சீக்கிரத்தில் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சீக்கிரம் அவனுடைய கோபம் வெளிப்படும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது உலகத்தில் இல்லை, பொதுவாக இப்போ வந்து நம்மளுக்குமே கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வெளிப்படும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா வசனமே நம்மளுக்கு அதிகமாக சொல்லுகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பொறுமையாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும்னு இப்போ நம்மளுக்கு வேதத்தில் அநேக விதமான உதாரணங்கள் நம்மளுக்கு வந்து பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி பவுல் அப்போஸ்தலர் காலில் வந்து நம்மளுக்கு அநேகமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்ம பொறுமையும் தாழ்மையும் நிதானத்தை இப்படி இழக்கவர்களாக நம்ம என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கோபம் டக்குன்னு ஒரு நம்மளுடைய மனதில் குடியிருந்தால் டக்குன்னு கோபம் வந்துடும். எதுக்காக இருந்தாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு அதிகமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே கோபம் வரும். அப்போ கோபம் வரும்பொழுது அங்கே என்ன நடக்கணும்? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் முன்பகுதி வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15 5வது வசனம். வசனம் சொல்லப்படுகிறதான மூடன் தன் தகப்பனை புத்தி அலட்சியம் பண்ணுகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதிகமாக அதாவது நம்மளுடைய கோபம் முன்பதாக வந்துருச்சுன்னா, ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு தாழ்மையும் பொறுமையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அப்போ டக்குன்னு நம்ம எடுத்தோன்னு ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டா அந்த இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கடவுள் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு பொறுமையாக இருப்பா, தாழ்மையாக இருப்பா, நிதானமானு சொல்கிறது. அப்போ நம்ம செய்யாத படிக்க அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வார்த்தையை நம்ம அலட்சியம் பண்ணுகிறதாக சொல்லப்படுகிறதான பார்க்குறோம். அப்போ இந்த கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்குள்ளாக ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்தால் கண்டிப்பாக ஒரு மனுஷன் நம்ம முன்பே சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கோபம் ஒரு மனுஷனுக்கு வராமலாம் இருக்காது. பட் வந்தாலுமே அந்த கோபம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அந்த நாள் முழுவதுமே அந்த கோபம் நம்மளுக்குள்ளாக இருக்கக்கூடாது. அப்படியாக தான் நம்ம இருக்கணும்னு நம்ம வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அதுதான் நம்ம மீண்டும் எபேசியர் 4:24 கூட நம்ம மீண்டும் வாசிக்கும் பொழுது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள். அப்போ கண்டிப்பாக கோபம் வரும். கோபம் செஞ்சாலும் கோபம் வந்தாலும் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள். ஏன்னா கடவுளை வந்து நம்ம பார்த்த முன்னே சொன்னது, கடவுள் வந்து கோபப்படுகிறாரு. ஆனால் அவருடைய கோபம் எப்படி தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீதி கேட்டபடியாக தான் அவருடைய கோபம் இருக்குது. அப்போ கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவனாக, கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதன்படி நடக்கிறவன் நாமளும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கோபம் வந்தாலும் அந்த கோபம் வரும்பொழுது அந்த கோபத்தை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தீமைக்கு எதுவாக பயன்படுத்தாதபடிக்கு நன்மைக்கு எதுவாக நம்ம பயன்படுத்த வேண்டுமா இருக்குன்னு பார்க்குறோம். இப்படியாக நம்ம வந்து கோபம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்தால் அது எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ உங்களோட முதலாவது ஒரு அடையில ஒரு கேள்வி கேட்குற என்ன விஷயங்கள் என்னென்னா, இப்போ கோபம் ஒரு மனுஷனுக்கு எதனால் வரும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கோபம் ஒரு மனுஷனுக்கு முதலாவது எதனால் வருது அப்படின்னா ஓகே ஓகே வேற ஏதாச்சும் இன்னும் நீங்கள் அதுவும் சிஸ்டர் சொன்னது அதுவும் கரெக்டு தான். பட் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது ஓகே. அதாவது என்ன சொன்னால் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டீங்க. பட் ஆனால் அந்த மெயின் விஷயத்தை வந்து இன்னும் வரல. அதுவும் கூட ஒரு வகையில் வச்சுக்கலாம். வேற ஒரு சில வேலைகள் நம்ம நடக்கணும்னு சொல்லி செய்யறதுனாலே அதாவது வேலை நடக்கல நம்மளால செய்யணும் நமக்கே போகும் செஞ்சு முடிக்கல அப்படின்னு. சரி, இப்படி அநேக உதாரணங்கள் இருக்குது. பட் சொல்லப்பட்டுக்கிறதான எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்தி கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஆனால் அதனுடைய முக்கியத்தன்மை கோபம் ஒரு மனுஷனுக்கு எதனால் வருது அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கண்பாக நம்ம பார்க்குறப்ப, கோபம் எதனால் வரும்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய இருதய கடினத்தை நிமித்தம் வருது. அப்போ நம்மளுடைய இருதயம் லகுவாக இருந்துச்சுன்னா, நம்ம ஒருத்தர் கோபப்படுத்தும் போதோ, நம்மளை வந்து ஒருத்தர் பொறாமை கொள்ளும் பொழுதோ, நம்மளுக்கு எதிராக ஒருத்தர் தூஷிக்கும் பொழுதோ நம்மளுடைய இருதயம் லகுவாக இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை நம்ம ஈஸியாக என்னென்னு கேட்டோன்னா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். உதாரணத்துக்கு நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் இருக்கிறப்ப அவருக்கு சொல்லப்பட்டதான அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம பார்க்கும்போது அது நம்மளுக்கே பார்க்குறப்ப அந்த விஷயங்களாம் நம்ம கேட்கும்பொழுது நம்மளுக்கே ரொம்ப வருத்தத்துக்குரியதான பேச்சாக இருந்துச்சு. ஆனால் அப்படி வருத்தத்துக்குரியதான பேச்சாக இருந்தாலும் அவர் என்னென்னு பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு கோவப்பட்டார்னு கேட்டிங்கன்னா கோவப்படலை. ஏன்னு கேட்டிங்கன்னா மனுஷன் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்றத என்னென்னு கேட்டிங்கன்னா நன்கு அறிந்திருந்தார். அப்போ அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய இருதயத்தை கடினமாக எந்த இடத்துல ஆக்கினார்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துலையுமே அவருடைய இருதயத்தை கடினமாக ஆக்கலை. அப்போ அவருடைய இருதயம் எப்படி தான் இருந்துச்சுன்னா லகுவாக இருந்துச்சு. அந்த லகுவாக இருந்தனால தான் என்னென்னு பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து
அந்த ஓட்டத்தை, அதாவது கடவுள் கொடுத்துருக்கிறதான அந்த மாபெரும் உன்னதமான ஓட்டத்தை கரெக்டாக கடந்து போனாருன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு உதாரணமாக நம்ம பார்க்கும்பொழுது, இப்போ எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் பார்த்தீங்கன்னா பார்வேன் இருக்கிறார். அந்த பார்வேன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, மோசே தங்களுடைய ஜனங்களை வந்து நீங்கள் அமுச்சிடணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் அமுச்சிட மாட்டேன் அப்படின்னு ஒரு இருதயத்தை கடினப்படுத்துகிறாரு. அப்போ அங்கே இருதயத்தை கடினப்படுத்தும் போது அவருக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அங்கே கோபம் வருது. அதுதான் நம்ம வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 95 8ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். சங்கீதம் 95ஆம் அதிகாரம் 8வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். வனாந்தரத்தில் கோபம் மூடின போது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அப்போ இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, எகிப்தில் இருக்கிறதான அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, கடவுள் அவங்களுக்கு ஆசரிக்கிறபடி என்னென்னு கேட்டிங்கன்னா, பஸ்காவை ஆசரிக்கும்படி எகிப்திலேருந்து அவங்களை விடுவித்த அந்த நாளில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை அவங்க என்ன ஒரு நிகழ்வுக்குள்ளாக வரான்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து எகிப்திலேருந்து ஜனங்களை விடுவித்து வைக்கிறாங்க. விடுவிக்கும் போது அங்கே என்ன நடக்குதுன்னு நாங்கள் பார்க்கும்பொழுது, கடவுள் அவங்களுக்கு வந்து தன்னுடைய சட்டத்திட்டப்படி தன்னுடைய நியாய பிரமாணத்தின்படி அங்கே கரெக்டாக நடப்பார்களா அப்படின்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு சோதனை வைக்கிறாங்க. அந்த சோதனை வைக்கும்பொழுது அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, முழுவதும் அங்கே எகிப்தில் இருக்கிறதான அந்த ஜனங்கள் இருக்கிறதான கடினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளாக அங்கே வந்துச்சுன்னு பார்க்குறோம். அங்கே எகிப்தை விட்டு நீங்கள் கிளம்பும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாமே விட்டு விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறதான குழப்பங்கள், அங்கே இருக்கிறதான பாவங்களை நீ முழுவதும் விட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீ கடவுளை பின்பற்ற பொழுது அங்கே வந்து உங்களுக்கு கடினம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அந்த கடினத்தை அவங்க எகிப்தில் தான் விட்டுட்டு வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா, எகிப்தில் அவங்க கூட கிடையாது. அந்த கடினத்தை என்னென்ன பண்ணி கேட்டிங்கன்னா, அவங்க வந்து தங்களுடைய கூடவே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த பார்வையில் இருக்கிறதான கடினப்படுத்துறதான குணாதிசயங்கள் என்ன பண்ணுறது போய்க்கின்னா இவர்களுக்கு வந்துச்சு. அப்போ சோதனை நாளிலும் கேட்டிங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்தில் வந்து கடவுளுக்கு கோபம் மூட்டினார்கள். ஏன் கோபம் மூட்டினான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயம் கடினப்படுத்தாருங்களேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இருதயத்தை கடின நிமித்தம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே கோபம் மூட்டதாக நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த கடினப்படுத்தினா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 3:13. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும்போது நாளோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அப்போ உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. அப்போ கடினம் வந்துச்சுன்னா அங்கே என்ன நினைக்க வரும்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாவம் வரும். இருதயம் கடினம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அங்கே என்னென்னு போச்சுன்னா கோபம் வரும். கோபத்தின் மூலிமா என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே பாவம் வரும். அப்போ அங்கே பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் அதுக்கு கொடுக்கப்பட்டதான பேர் என்னென்னு நீதிமொழிகள் 21:29 வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:29 நம்ம வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ யார் தான் வந்து தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறாருன்னு கேட்டிங்கன்னா, துன்மார்க்கன் தன்னுடைய முகத்தை கடினப்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, முகத்தை எப்படி அவன் கடினப்படுத்துறான்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய இருதயத்தின் வழியாக தான் தன்னுடைய முகத்தை என்ன படுத்துறான்னு கேட்டிங்கன்னா அங்கே கடினப்படுத்துகிறாருன்னு நாங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ கடினப்படுத்தும் பொழுது கடினப்படுத்தும் பொழுது அந்த துன்மார்க்கமான செயல்பாடுகள் இருக்கும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது, அங்கே மல்கியா 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் கடவுள் என்ன சொல்கிறான்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக நாங்கள் என்ன பேசினோம் என்றார்கள். அப்போ அந்த வனாந்திரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க கடவுள் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளிலும் அங்கே சோதனை வைக்கும் பொழுது, அந்த சோதனை நிமித்தம் கடவுள் நம்மளுக்கு இந்த மாபெரும் சோதனை வைச்சிருக்கிறார். கடவுள்கிட்ட நம்ம எது கேட்டாலுமே வந்து கண்டிப்பாக கொடுப்பாருன்ற அந்த ஒரு மனநிலைமை பாடு யாருக்கு இல்லைன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அங்கே வந்து இஸ்ரேலுக்கு இல்லை. மாறாக அங்கே ஒவ்வொரு விஷயமே தன்னுடைய தண்ணி இல்லாத பொழுதும் தங்களுடைய என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து இறைச்சி கேட்கும்பொழுது எப்படி தான் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் முற்றிலும் சாந்தமாக கேட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துலையுமே சாந்தமே கிடையாது. அப்போ என்னன்னு கேட்டிங்களா, அங்கே எகிப்தில் இருக்கிறதான அந்த கடினத்தை இவங்களுக்குள்ளாக கொண்டு வந்துட்டாங்க. அங்கே கொண்டு வரும்பொழுது அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா பாவம் வருது, கோபம் வருது,
இந்த கோபத்தினால் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா துன்மார்க்கராக மாறுகிறார்கள். அந்த துன்மார்க்கத்தினால் அங்கே என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் அங்கே பேசுகிறவர்களாக இருந்தார்கள் என்று நம்ம வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ சங்கீதம் 78 40 to 42 நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கதானே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் மீண்டுமாக ஒரு நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்குன்னு பார்க்குறோம். சங்கீதம் 78 40 to 42. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் சங்கீதம் 78 40 42ங்களா? 40 78 40 வாசிங்க. எத்தனை தரமும் வனாந்தரத்திலே அவருக்கு கோபமூட்டி அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். போதும். எத்தனை தினமோ வனாந்திரத்தில் அவருக்கு கோபம் ஊட்டி, ஒரு தரையா 2 தடவையான்னு கேட்குறப்ப எகிப்திலேருந்து கிளம்பி அந்த 20க்கு உட்பட்டதான அதிக அந்த மேற்பட்டதான வயது உடையவர்கள் இருக்கிறவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் எல்லாமே வனாந்தரத்தில் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அவங்க அழிய மட்டும் அந்த கோபத்தை அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா விட்டு விடவே இல்லை. அவங்களுடைய இருதய கடினத்தை நிமித்தமோ அந்த துன்மார்க்க செயல் நிமித்தமோ அவர்கள் அந்த கடினமான அந்த கோபத்தினாலும் என்னென்னு பார்த்தீங்கன்னாலும் எப்போ பார்த்தாலும் மோசேக்கும் ஆரோனுக்கும் அங்கே கோபம் ஊட்டுறவர்களாயும் கடவுளுக்கு விரோதமாக கோபம் ஊட்டுறவர்களாக தான் இருந்தாருன்னு நம்ம பார்க்கும்பொழுதும் அப்போ அங்கே கோபம் ஊட்டிருக்கிறதான தருணங்கள் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த 78 40 41 நம்ம வாசிக்கும் பொழுது அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டம் படுத்தினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாத படிக்க 42 நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய கரத்தை அவர்கள் தங்களை சத்துருளுக்கு விலக்கி மீட்டனாலே நிறையாமற்று போனார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களாக என்ன பண்ணாங்க, கடவுள் அவரை பலத்த கையினாலும் செங்கடலை பிளந்து அவர்களை மீட்டு வந்த பொழுது அதையெல்லாம் பார்த்த ஜனங்கள் அவங்க என்ன நடக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை முழுவதும் நினைக்காமல் அவர் செய்த அற்புதத்தினாலும் அவர் செய்த அடையாளத்திலும் கண்ணார கண்டு அது விசுவாசியாமல் கடவுள் தங்களுக்கு முழுவதும் சோதனை வைக்கும்பொழுது அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா கடவுளே அங்கே மட்டப்படுத்தினார்கள் அப்படின்னு நம்ம வசனத்தில் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. 78 40 40. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி மட்டப்படுத்தும் பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சங்கீதம் 106 32 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 106 32 நம்ம வாசிக்கும் பொழுது மேரிபாவின் தண்ணீர் அவர்கள் கடும் கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. அப்போ சொல்லப்படுகிறதான சங்கீதம் 106 32 நம்ம வாசிக்கும் பொழுது மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டியில் அவருக்கு கடும் கோபம் ஊட்டினார்கள், அவர் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்துச்சு அப்படின்னு நம்ம வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ மேரிபாவின் தண்ணீர் இடத்துல என்னென்னு கண்டிக்கிட்டிங்கன்னா அவருடைய மோசேக்கும் கடவுளுக்கும் அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா விரோதமான செயல்பாடு. இது பண்ணி எங்களுக்கு தண்ணீர் இல்லை, நாங்கள் எகிப்து தேசத்துலேருந்து எங்களை நீங்கள் கூட்டு வந்து சாகடிக்கிறதுக்கா, எங்களுக்கு தாகத்துக்கு தண்ணி இல்லை அப்படின்லாம் அங்கே சொல்லப்படுறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது அங்கே நிகழ்ந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 1 to 1 நம்ம ஃபஸ்ட்டு வாசிக்கலாம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 1. இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லோரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே மடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார். இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து கட்டளைகளை கொடுக்குறாரு. கட்டளைக்கு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே காதேசில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்க்குறோம். அந்த காதேசில் நடந்த சம்பவம் நம்ம நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக அங்கே இஸ்ரேல் ஜனம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா மோசேனுடைய அவர்களை அக்கா என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த காதேசில் இறந்துடுறாங்க. அந்த இறந்ததுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீண்டுமாக ஏற்கனவே என்னென்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி இல்லைன்னு சொன்னோடனே மோசே போய் நீங்கள் கண்மலை அடின்னு சொல்லிடுறாரு. அப்போ கண்மலை அடின்னு சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணிட்டாருன்னா மோசே கண்மலை அடிச்சிட்டாரு. ஆனால் இப்போ மீண்டுமாக இந்த காதேசில் சொல்லப்படுதான காரியங்களை நம்ம பார்க்கும்பொழுது நீ போய் கண்மலைகிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம அநேக பாடங்கள்லேயே கண்டிப்பாக நம்ம கேட்டிருந்தாலும் இதில் நம்ம சொல்லப்படுறதான மீண்டும் கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இது மிகவும் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ காதேசில் நீங்கள் போய் அந்த தண்ணி அங்கே போய் அந்த தேசத்தில் என்னென்ன பண்ணி கேட்டிங்கன்னா அங்கே நீங்கள் போய் பேசு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கண்மலைகிட்ட போய் நீ பேசு அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே மோசே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அங்கே பதட்டப்பட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா கண்மலையை அடிச்சிடறாருன்னு நம்ம பார்க்குறோம்.
அப்போ கண்மலையை அடித்ததுனால அங்கே என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மோசே வந்து கானான் தேசத்துக்கு போகாதபடிக்கு அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா தடைப்பட்டுச்சு. அப்போ அங்கே 5ஆம் வசனத்தில் அங்கே சொல்கிறாங்க, வாசிங்க சிஸ்டர். அதுலேயே 20:5 விதைக்கும் அத்தி மரமும் திராட்சை செடியும் மாதுளை செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்போ இஸ்ரேல் ஜனங்களை வந்து மோசேக்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் வந்து எகிப்தில் இருந்தாவே நலமாக இருக்குன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. பேசிட்டு அவர் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து விதைப்பும் அத்தி மரமும் திராட்சை செடியும் மாதுளை செடியும் குடிக்க தண்ணீர் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை வந்து கொண்டு வரும்படி நீங்கள் எகிப்திலேருந்து புறப்பட பண்ணினது என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இதில் ஒரு கேள்வி என்னென்னு கேட்கும்பொழுது, இஸ்ரேலில் இருக்கிறதான அந்த மோசே சொல்லுகிற விஷயம் அது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கெட்ட இடத்துல வந்து எங்களை கூட்டு வந்திருக்கிறோன்னு அந்த ஜனங்கள் சொல்கிறார்கள். ஆக அங்கே வந்து அந்த சொல்லப்பட்டதான இடம் அது வந்து கெட்ட இடமா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அங்கே வந்து கெட்ட இடத்துல நீங்கள் வந்து கூட்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து கெட்ட இடமா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஏன்னா நம்ம வசனத்திலே நம்ம முன்பதாக நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்கு சொல்லப்படுகிறதெல்லாம் விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையனா பூமி கெட்ட இடத்த வந்து கடவுள் வந்து அந்த இடத்துல வைத்திருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லுகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கெட்ட இடத்துல என்னை கூட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க சொன்ன கெட்ட இடத்துல தான் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே தண்ணியும் கிடச்சிச்சு. அவங்களுடைய தாகத்தை தீர்த்ததே கேட்டிங்கன்னா அந்த கெட்ட இடம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கெட்ட இடம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த கெட்ட இடம் அவங்க சொல்லப்பட்ட இடத்துக்கு அந்த காதேசனுடைய வார்த்தைக்கு நம்ம அடையாளத்தை நம்ம போய் நம்ம எபிரேயரில் செக் பண்ணால் அதுக்கு சொல்லப்படுகிறதான வார்த்தைகள் என்ன கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும்பொழுது, எபிரேயர் அந்த மொழியில் நம்ம பார்க்கும்பொழுது காதேஸ் அப்படின்ற தேசத்தை அந்த ஊருக்கு சொல்லப்படுகிறது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காதேஸ் என்ற வார்த்தைகளுக்கு வந்து கவ் டேஸ் அப்படின்னு சொல்லுது. அந்த கவ் டேஸ் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா காதேஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த காதேஸ்ன்ற வார்த்தைக்கு தான் என்னென்னு அங்கே சொல்லப்படுகிறது பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் ஹோலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த கெட்ட இடத்துக்கு வந்து நம்ம அந்த வார்த்தைகளுக்கு நம்ம மீனிங் வச்சு பார்க்கும்பொழுது ஹோலின்னு சொல்கிறாங்க. அந்த ஹோலின்னு சொல்கிற இடத்துல நம்ம வந்து தமிழில் அதனுடைய அர்த்தங்கள் நாங்கள் பார்க்கும்பொழுது புனிதமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதோ இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து கெட்ட இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நீங்கள் பரிசுத்த பைபிளை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மோசமான இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதை ஆர்சியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கொடிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கொடிய இடம், மோசமான இடம், கெட்ட இடம் அப்படிலாம் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த கெட்ட இடத்துல தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு ஜீவ தண்ணீர் என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்குறார்கள், அவருடைய தாகம் தீர்க்கப்பட்டது அப்படின்னு இப்போ பார்க்குறோம். அப்போ எபிரேயரில் நம்ம சீசரெல்லாம் சொல்லும்பொழுது ஞானத்தன்மலையாக தண்ணீரை குடித்தார்கள் அப்படிலாம் நம்ம வசனத்தை பார்க்குறோம். ஆனால் அவங்க எந்த இடத்துல கெட்ட இடம்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் அவங்களுக்கு தாகம் தீர்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த இடத்துலையுமே இங்கே ஒரு சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துலையுமே நம்மளோட கோபத்தின் படியும் நம்மளுடைய வாய்களை முழுவதும் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அடக்கிடணும். எந்த இடத்துலையுமே நம்ம வந்து வாய் எந்த இடத்துலையுமே விட்டுறக்கூடாது. அப்போ இதை நம்ம சொல்லப்படுறதான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கோபப்படுத்தினார்கள். இவர்கள் மாத்திரம் கோபப்பட்டதுக்கு கோபப்படுத்தினதுக்கு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்கள் கோபப்படுத்தினார்கள். அந்த கோபம் அவர்களுக்கு பாதிப்பாக இருந்துச்சு. அந்த கோபத்தினால தான் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே மோசேவே கானான் தேசத்துக்கு போக முடியாத ஒரு காரணம் வந்துச்சு. அப்போ நம்ம கோபப்படுறதுக்கு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோபப்படுறதான அந்த விஷயம் நம்ம கோபப்படுறது அது நீதிக்கு உண்டான கோபமாக இருக்கிறதா இல்லை அது தீமைக்கு உண்டான கோபமாக இருக்குது. ஏன்னா கோபப்படும் பொழுது அது நம்மளுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயத்தில் நல்லதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கோபம் முழுவதும் மற்றவங்களுக்கு பாதிக்கப்படுதா, மற்றவங்களுடையதான வாழ்க்கையில் அது வந்து மிகப்பெரியதான ஒரு தாக்கத்தை கொடுக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அங்கே கானான் தேசத்துக்கு போகாதபடிக்கு அவருடைய கோபத்தினுடைய வீரியத்தன்மை எப்படி இருந்துருச்சுன்னா அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா மோசே அநேக இடத்துல என்னென்னு பட்டின்னு கேட்டிங்கன்னா நம்ம யாத்ராகமத்தில் நம்ம வாசிப்போம். யாத்ராகமம் 32-31 நம்ம வாசிப்போம். இஸ்ரேல் ஜனங்க அநேக இடத்துல வந்து அவருடைய வந்து தவறுகள் செய்யும் பொழுது கூட அங்கே மோசே எப்படி தான் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா அங்கே பரிந்து பேசுகிறவராக தான் இருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். யாத்ராகமம் 32-31. அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்கிறார்கள்.
23 அப்படி வாசனை அதில் 20. இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். இப்போ இந்த வசனம்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்க விக்கிரகம் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து வழிபடும் பொழுது அங்கே என்ன நடக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மோசே வந்து கடவுள்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த ஜனங்களை முற்றிலுமாக அழிச்சிடும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அழிக்காதீங்க, நீங்கள் வந்து இப்படி நீங்கள் வந்து எகிப்திலேருந்து நீங்கள் கூட்டு வந்திருக்கிறதான இந்த ஜனங்கள் நீங்கள் அழிச்சிங்கன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் வந்து இப்படி வந்து கூட்டிகிட்டு வந்து இது பண்ணிட்டாருன்னு அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து தவறாக பேசுறதுக்கு உண்டான ஒரு காரியங்கள் வரும் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, மோசே அநேக என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமாக பரிந்து பேசுகிறார் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வந்து பரிந்து பேசுகிறதா இருக்குது. அதுக்கு நிழலாக இருக்கும் பொழுது அப்புறம் அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் பயங்கரமாக நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களை தவறு செய்யும் பொழுது பரிந்து பேசுகிறார். அதுக்கு உதாரணமாக பார்க்கும்பொழுது மோசே என்னன்னு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய தப்பிதங்கள் நீங்கள் மன்னிச்சாலும் மன்னிக்காவிட்டாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மன்னிக்கலைங்கன்னா என்னுடைய ஜீவ புஸ்தகத்துலேருந்து என்னுடைய பேர் நீங்கள் கிறுக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவ்வளோ என்னென்னு கேட்டிங்கன்னா சாந்தமான அவ்வளோ தாழ்மையான அங்கே ஒரு மனுஷனே அங்கே என்னென்ன பண்ணப்படுதுன்னா, அங்கே கோபப்படும் பொழுது அந்த இடத்துல ஒரு பதட்டம் அவருக்கு உள்ளார வந்துருச்சு. அந்த பதட்டம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் தனக்கு சொல்லுகிறதான வார்த்தை செவி சாய்க்காத படிக்கு அந்த கோபத்தினுடைய வீரியத்தன்மைகள் அங்கே அதிகமாகிவிட்டதுன்னு நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்லாத படிக்கு என்னாகமம் 12:3 நம்ம வாசிக்கிறோம். மோசேயினுடைய குணாதிசயங்கள் எப்படின்ட்டு என்னாகமம் 12:3 நம்ம வாசிக்கும் பொழுது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான். கடவுளே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மோசேக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. பூமியில் உள்ள சகல மனுஷர்களும் மோசே எப்படின்னு கேட்டிங்கன்னா மிகுந்த சாந்தமுள்ளவன் அப்படின்னு சொல்கிறாரு. சாந்தமுள்ளவன்றாவே அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சாந்தமுள்ளனுடைய குணாதிசயங்கள், சாந்தமுள்ளோடதானுடைய நடவடிக்கை, அவனுடைய செயல்பாடுகளே எப்படின்னு கேட்டிங்கன்னா மிகவும் அருமைத்தக்கதாக இருக்குது. ஆனால் மிகுந்த சாந்தமுள்ளவனாக இருந்த மோசேவே என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வழி விலகத்தக்கதான அந்த ஒரு கோபத்தினுடைய காரியங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே அதிகமாக இருந்துச்சு நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மோசையினுடைய அவர்களுக்கு கோபப்படுத்தும் பொழுதோ அது மோசைக்கு மாத்திரம் இல்லாதபடிக்கு கடவுளுக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரியமில்லாத காரியங்களாக அங்கே இருந்துச்சு நம்ம பார்க்குறோம். அப்போ மோசை என்னென்னு கேட்டிங்கன்னா கடவுள் சொல்லுறதான அந்த வார்த்தை செவி சாய்க்காதபடிக்கு அவங்களுடைய கோபத்தன்மைகள் அவ்வளவு அதிகமாக இருந்தனால என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே கானான் தேசத்துக்குள்ளாக அங்கே போக ஒரு தருணங்கள் இல்லாதபடிக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே மோசைக்கு நடந்துச்சுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த பொல்லாப்பு சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது பொல்லாப்பு யாருக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மோசைக்கு வந்துச்சு நம்ம சொல்கிறோம். அப்போ கானான் தேசத்துக்கு யாரெல்லாம் வந்து போகலை இந்த பொல்லாப்பு நிமித்தம் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை சொல்கிறோம்? சகோ சொல்லுவாங்க எதுக்காக என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பொல்லாப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா மோசை மட்டும் கிடையாது, இந்த கோல் கண்மலை அடித்த நிமித்தம் அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே ஆர்வனும் போக கிடையாது. நம்ம வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 23-24 வாசிக்கலாம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 23-24. ஏதோம் தேசத்தில் எல்லைக்கு அருகான ஒரு என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி 24 ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்த்துக் கொள்வான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. இப்போ கடவுள் மோசை நோக்கி சொல்கிறாரு, ஆரோன் மறிக்க போகிறான், நீ அந்த மலையில் போய் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய குமாரனாகி எலியேசர் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அவர் நீ கூட்டு போய் அந்த வஸ்திரங்களை கரட்டி அந்த வஸ்திரம் அவளுக்கு கொடுத்து அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அந்த கானான் தேசத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரோன் வந்து போக மாட்டார். ஏன் போக மாட்டார்னு கேட்டிங்கன்னா அங்கே நீங்கள் வந்து நான் கண்முனை நிமித்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேசணும்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் பேசலை. என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே 2 முறை அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கடவுளுடைய வாக்குக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மோசேவும் என்னென்னு கேட்டிங்கன்னா கீழ்ப்படியில், அந்த இடத்துல ஆரோனும் கீழ்ப்படியில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ மோசே கடவுளுடையதான வார்த்தைக்கு மிகவும் பயப்படத்தக்கவனாக இருந்த ஒரு மனிதன் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மனிதன் என்னென்னு பண்ண கேட்டிங்கன்னா அநேக விதமான தருணத்தில் அவங்க பதட்டம் பண்ணும்பொழுது அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய அங்கே கானான் தேசத்துக்கு போகாதபடிக்கு அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு நம்ம பார்க்குறோம்.
இப்போ ஆவிக்குரியதான வாழ்க்கைக்கு நம்மளுக்கு எடுக்கப்படும் பொழுது அங்கே மோசேக்கு அநேக விதமான பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த சோதனை அவரை தாங்க முடியாதத்தக்கதாக என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா அவருக்கு பதட்டமான நினைக்கிட்டீங்கன்னா கண்மலை அடித்தார். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கூட நம்மளுக்கு சுற்றி இருக்கிறதான நேரங்களிலும் நம்மளோட அநேக தருணங்களும் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அநேக விதமான சோதனைகளும் இருக்குது. அந்த சோதனை வரும்பொழுது அந்த மோசே அந்த ஒரு இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார். அதுக்கு முன்பதாக அநேக அவர் கீழ்ப்படிஞ்சு மிகுந்த சாந்த குணமுள்ளவரெல்லாம் பேர் எடுத்தவர் அவர் அந்த ஒரு சின்ன தவறுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கானான் தேசத்துக்கே போக முடியாத அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய ஆவிக்குரியதான வாழ்க்கையை நம்ம பொருத்தி பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய கடவுளுக்கு நம்மளை எப்படி கீழ்ப்படிய வாழ வேண்டும் என்று நம்மளை பயங்கரமாக யோசிக்கணும். ஏன்னா பிசாசான் பண்ணி எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி தெரிஞ்சுக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். இப்போ மோசே இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது அவ்வளோ சாந்த குணமாக வாழ்ந்தது. நிச்சயமாக மோசே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தர நம்ம வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகவும் சிந்திக்க வைக்கதான ஒரு காரியமாக தான் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா மோசே அந்த பார்வன்கிட்ட பேசும்பொழுது பார்வனுடைய நாட்டுக்கே நீ போய் ஜனங்களை கூட்டுவான்னு சொல்கிறப்ப அது சதுசாரணமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா அவனை சுற்றி பார்வையினுடைய ஜனங்கள் அவனை சங்கரிக்கத்தக்கதான கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த பயத்தெல்லாம் அவர் உண்டு பண்ணாமல் அது ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், கடவுள் நம்மளை காக்குவார்ன்ட்டு அவ்வளோ விதமான ஒரு பயம் இல்லாமல் நினைக்கிட்டுன்னா கடவுள் வாரத்துக்கு அவ்வளோ அழகாக கீழ்ப்படிஞ்சார்னு நம்ம பார்க்குறோம். அப்படி கீழ்ப்படிஞ்ச வரைக்கும் அவருக்கு என்ன நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஜனங்கள் பண்ணுகிறதான அந்த கோபத்தன்மையால் அவர்கள் அங்கே போக முடியுதான அங்கே ஒரு சுச்சுவேஷன், அங்கே ஒரு சூழ்நிலைகள் அங்கே ஒரு காரணமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய வசனத்திலலாம் நம்ம முன் உதாரணமாக நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு நம்மளுடைய இன்னொரு உதாரணங்களை கூட நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 13:3 நம்ம வாசிக்கலாம். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்தில் இருந்து அனுப்பினான். அந்த மனிதர்கள் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர். என்னாகமம் 13:3ங்களா? 3ங்களா? சரி 30 என்னாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுத்திகரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். இப்போ இதில் சொல்லப்படுகிறதான வசனங்களை நம்ம மீண்டும் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12 பேராக நியமித்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே வேவு பார்க்க என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே ஜனங்களே அமுச்சுடுறாரு. அங்கே ஜனங்களை அமுச்சுடும் பொழுது அங்கே சொல்லப்பட்டுக்கிறதான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 பேர் நற்செய்தி சொன்னாங்க, மீதி இருக்கப்பட்டதான ஆளுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே துட்செய்தி சொல்லப்பட்டதாக அங்கே நம்ம நிகழ்வை நம்ம பார்க்குறோம். அதே 30 நம்ம வாசிக்கும் பொழுது அவனோடு கூட போய் மனிதர்கள் நாம் போய் அந்த ஜனங்களோடு எடுக்க நம்மளால் கூடாது. அதாவது துட்செய்தி சொல்லப்பட்டதான அந்த ஜனங்கள் சொல்கிறார்கள், அவனோடு போய் மனிதரே நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்த்துக்க நிற்க நம்மளால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பலவான்கள்னு சொல்கிறாரு. ரெண்டாவது சொல்லும் பொழுது நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். 33 நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ராட்சத்திற்கு பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சத்தரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு தங்களுடைய சுற்றி பார்த்த வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி சொன்னார்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அது துர்ச்செய்தி சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னு சொன்னாங்க? துர்ச்செய்தி சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னு நம்ம பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு அவங்க பலவான்னு சொல்கிறாங்க, ரெண்டாவது பட்சிக்கிற தேசம்னு சொல்கிறாங்க, மூணாவது அவங்க பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க, நாலாவது சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்கள் வெட்டுக்கிளிகளை போல் நாங்கள் இருந்தோம் அவருடைய பார்வைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடவுள் அவர்களை வேவுக்கு பார்க்கதாக மோசே மூலியமாக அமுச்சு விடும் பொழுது அங்கே வேவு பார்த்துட்டு அங்கே 2 பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா அவரெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை, அவங்களாம் ஒரு பிரச்சனையே இல்லை, அந்த ஜனங்கள் கண்டிப்பாக கடவுள் நம்ம கையில் ஒப்பு கொடுப்பாரு அப்படின்னு வந்தானே கேட்டிங்கன்னா அங்கே யோசுவாவும் காலேப்பும் சொல்கிறாங்க. ஆனால் யோசுவா காலேப்பும் அங்கே சொல்லதை காட்டிலும் ஜனங்கள் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா மற்றவர்கள் சொன்னதான அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய இருதயத்தில் வச்சு அங்கே அந்த அந்நிய மனுஷனாகி என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்களை புகழ்கிறார்கள். ஏன்னா கடவுள் நம்மளுக்கு எல்லா விதமான தருணத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே செங்கல்லேருந்து எல்லாமே அவர்களை பாதுகாத்து எகிப்தில் கடத்தின அத்தனை பேரையுமே சங்கரித்தார். அப்போ கடவுளை பார்க்கலும் அவங்க பலவான்னு சொல்கிறாங்க, கடவுளை பார்க்கலும் பலவான் ஒருவரும் கிடையாது.
அப்போ சோதேம் குமார நாட்டத்தை பட்சிக்கிறத போலவும் எகிப்தில் இருக்கிறதான பட்சிக்கிற ஜனங்களை போலவும் கடவுள் பட்சிக்கிறதான பெரியவராக இருக்கிறார். அவர்களையும் அதை பெருமையாக கடவுளையும் பெருமையாக பேசாதபடிக்கு. அது மாத்திரம் அதுக்கு 3வது சொல்கிறாங்க, அவர் மிகவும் பெரியார். அப்போ கடவுளையோட மிக பெரியார் அப்படின்ற ஒரு குணாதிசயமே அவங்களுக்குள்ளாக வரல. 4வது சொல்லும் பொழுது வெட்டு கிளைகளை போல பார்வைக்கு இருந்தோன்னு தாங்க. இந்த வெட்டி கிளி தான் என்னென்னு கேட்டிங்கன்னா எகிப்தில் இருக்கிறதான வாதைகளுக்கே ஒரு முக்கியமான வாதைகள் அந்த வெட்டி கிளிகள் இருந்துச்சு. ஏன்னா இந்த வெட்டி கிளிகை தான் அவங்களோட என்னென்னு கேட்டிங்கன்னா தாங்க முடியாத ஒரு வாதையாக இருந்துச்சு. இப்படியாக அவங்க செய்த துர்ச்செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா கடவுளை அந்த இடத்துல புகழாமல் கடவுள் சொல்லுகிறதான அந்த ஒரு வார்த்தை அவர்கள் வந்து யோசுவா காலேபு சொல்லப்படுறதான அவங்களுக்கு நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீயே அவங்கள பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள் அவரை நம்ம கையில் ஒப்பு கொடுப்பாரு, நம்ம அவங்கள சங்கரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னாலும் அவருடைய மனநிலைமை என்னதான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர்களை யோசுவாவை சாகடிக்கிறதுக்கு கல் எடுத்தார் அப்படின்றப்ப பார்க்குறோம். இதுக்கு நடக்கப்பட்ட நிகழ்லாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும். கடவுள் வராரு, கடவுள் அதுக்கப்புறமா அவருடைய தரிசனம் ஆகிறாரு. தரிசனம் ஆனதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஜனங்கள் வந்து நான் கண்டிப்பாக கானான் தேசத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் சொல்லப்பட்ட நிகழ்வு என்னென்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய எண்ணிக்கை குறைவு உள்ளவர்களாக இருந்தாலும் நம்மளுடைய இருக்கிறதான எப்போதுமே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கை தரத்தை எப்போதுமே கடவுளை தான் புகழணும், கடவுளை தான் மேன்மை பாராட்டணும், கடவுளை தான் உயர்த்தணும், கடவுளை மாத்திரம்தான் நம்முடைய முன்னாக வச்சு நம்ம நடக்கணும். அதுக்கு மாறாக வேறு யாரையோ வேறு எந்த விதமான தருணத்திலும் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இருந்தோமா அதோடைய கடவுள் பார்வைக்கு பிரியமாக இருக்காது. அப்போ கடவுளுக்கு தான் நீங்கள் அங்கே பயப்பட வேணும் என்று தான் அங்கே யோசுவா சொல்கிறாரு. ஆனால் அவங்க கடவுளுக்கு அங்கே வந்து பயப்படாத படிக்க என்னென்னு கேட்டிங்கன்னா மனுஷருக்கு பயந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அங்கே சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கும் வந்து அங்கே ஒரு படிப்பனையாக ஒரு இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நாமளும் கூட இந்த பாதப்படியான பொருள் நம்ம வாழும்பொழுது நம்ம கடவுளுக்கு பிரியமாய் கடவுளுக்கு மாத்திரம் பயந்து நடக்கிறவர்களாக இருக்கிறோமா என்று நம்ம அதிகமாக நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா அவங்க சொல்லுகிறது என்னச்சுன்னா எந்த இடத்துலையுமே கடவுளை அவங்க மேன்மை பாராட்டாத படிக்கு உயர்த்தாத படிக்கு எகிப்தில் இருக்கிறதப்ப வந்தப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களை சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறப்ப அங்கே ஆடலும் பாடலோடு இருந்தாங்க. ஆனால் எப்பொழுதுமே அது கேட்டிங்கன்னா சோதனை வரும்பொழுது இன்பம் வரும்பொழுது சந்தோஷம் வரும்பொழுதும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி இருந்தாங்களான்னு கேட்டால் இல்லை. மாறாக அவங்க சோதனை கஷ்டம் வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா மற்ற ஜனங்களை வந்து அவங்களுக்கு விரோதமாக வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல கடவுளை என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களுடைய நடக்கையிலும் அவங்களுடைய பேச்சிலும் தூசிக்கிறவர்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதான் கடவுளை நம்ம முன்பதாக பார்க்கும்பொழுது அவங்களோட பேச்சினை பேச எனக்கு கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிப்பட்டதான அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு செய்யதான எல்லா விதமான காரியங்களும் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து கடவுளுக்கு வந்து பிரியமில்லாததாக இருந்துச்சு. அது அவருடைய அழிவுகளுக்கும் அவர்களை கானான் தேசத்துக்கு போகாத படிக்க அப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் நடந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்டதான காரியங்கள் எனக்கு நம்மளுக்குள்ளாக இருக்கிறதா அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் நம்ம சில நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம ராபோஜனத்தை என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே புசிக்கத்தக்கவர்களாக இருக்கிறோன்னு நம்ம பார்க்குறோம். அந்த ராபோஜனத்தை புசிக்கும்பொழுது நம்ம என்னென்னு பார்க்கும்பொழுது முதலாவது நம்ம பண்ணியிருக்கிறதான நம்ம கடவுளுக்கு என்னென்ன காரியங்கள் நம்ம சரியாக பண்ணியிருக்கிறான்னு நம்ம அனுதினமான ஒரு காரியங்களுக்கு நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா சிந்தித்து செயல்படுறவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அப்படி சிந்திக்க செயல்படாமல் இருக்கும்பொழுது அங்கே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய அதிகம் கடவுளை விட்டு கொஞ்சம் வழி விலகி போகிறதா நம்மளுடைய சூழ்நிலைகளை தான் அங்கே ஏற்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது என்னாகமும் 12, 22, 23 தான் நம்ம வாசிங்க. என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 22, 23. 16ஆம் அதிகாரம் 22 to 23 அவனை வாசிக்கிறேன். என் மகிமை நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்து என் சத்தத்துக்கு செவி போடாமல் இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்து மனிதர்கள் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார் என்று என் கோபம் உண்டாக்கின ஒருவரும் அதை காண மாட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ அவனுடைய கோபம் கடவுளை அவர் வந்து மேன்மைப்படுத்தாத படிக்கும் உயர்த்தாத படிக்கும் அந்த மற்ற சொன்ன காரியங்களுக்கு தான் அவங்க நினைப்படுத்துறேன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அதை நம்பி அந்த யோசுவாவும் காலேபும் சொல்லப்படுகிறதான அந்த வார்த்தைகளை அவங்க செவி சாய்க்காத படிக்கு கடவுளை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கடவுளுக்கு கொடுக்குறதான அந்த தாசனாகி யோசுவை என்ன பண்ணுறானுங்கனாக்கா கொள்ளையை இது பண்ணுறாரு. அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படும்பொழுது அங்கே என்ன நடக்கும்பொழுதுன்னு பார்த்திங்கன்னா அங்கே முழுவதும் கானான் தேசத்துக்கு போகாத படிக்க அவங்க ஒரு நிகழ்வாக ஏற்பட்டுச்சுன்னு நம்ம பார்க்குறோம். எல்லாமே இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு காரியத்திலுமே அவங்களுக்கு வந்து ஒரு பொறுமைத்தன்மை வந்து கிடையாது. அப்போ அந்த கானான் தேசத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு மிகவும் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா பொறுமை இருக்கணும்.
மாறாக அதுக்கு ஆப்போசிட்டு நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த விஷயத்துலையுமே நம்மளுக்கு முட்கோபம் இருக்கக்கூடாது. அந்த முட்கோபம் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா, ஏன்னா சாத்தான் பயன்படுத்துகிறதான மிகப்பெரியதான ஒரு அழிவுக்குரியதான ஆயுதமே எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த முட்கோபம். இந்த முட்கோபம் ஒரு மனுஷன் இருந்துச்சுன்னா தன்னுடைய நிலையை தன்னை சரியாக அவன் யோசிக்கவே முடியாது. அந்த முட்கோபம் இருக்கும்போது தான் அவன் எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்த்துக்கு நம்ம அடையாளம் பார்க்கும்பொழுது அவன் அந்த முட்கோபம் அந்த கோபம் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா அவன் அப்படியே மருத்துவர் நிலையை நோக்கி போயிடுவான். அப்போ அவன் செய்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் செய்கிறது தான் கரெக்டு, நான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்ட்டு அங்கே ஒரு காரியங்கள் நிகழ்ப்படும். அப்போ முட்கோபத்தை பற்றி நம்மளுக்கு நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கும்பொழுது, முட்கோபி மதிகேட்டை செய்வான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ முட்கோபியாக இருந்தால் நாங்கள் மதிகேட்டை செய்வான் அப்படின்னு வசனம் சொல்லும் பொழுது, அப்போ மதிகேடு எதுன்னு கேட்டிங்கன்னா கடவுளுக்கு விரோதமாக இல்லாத செயல்பாடுகள், மதியினம், மதிகேடு அங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இன்னும் நம்ம நீதிமொழிகள் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 29 நம்ம வாசிக்கும் பொழுது, நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முட்கோபிய புத்தி இனத்தை விளங்க பண்ணுவான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு முட்கோபம் இருந்துச்சுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, புத்தியினமான செயல்பாடுகள், புத்தியுள்ளவர்களாக அங்கே நம்ம நடக்க முடியாது. புத்தி இல்லாதவர்களாக அங்கே ஒரு காரியங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே முட்கோபம் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். தீத்து 1ஆம் அதிகாரம் 7 to 9 நம்ம வாசிக்கிறோம். நம்ம பார்க்கும் பொழுது தீத்து 1:7 to 9 நம்ம வாசிக்கும் பொழுது, ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரனுக்கேற்ற விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும், தன் இஷ்டப்படி செய்யாதவனும், முட்கோபம் இல்லாதவனும், மதுபானம் இல்லாதவனும், அடியாதவனும், இழிவான ஆயத்தை இச்சையாதவனுமெல்லாம் இருக்கிறது. இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே ஸ்ரீசரில் கொடுக்குறாரு. அதில் சொல்லப்பட்டதான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவை அடிச்சுவடை பின்பற்றுகிற ஒவ்வொருத்தருக்கும் அங்கே சொல்லப்பட்ட குணாதிசயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா முட்கோபம் இருக்கக்கூடாது. யார்? சபையை கண்காணிக்கிறவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்மளுடைய சபையில் கண்காணிக்கிறவர்கள் மட்டும்தான் அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எல்லா பேருமே எப்படின்னு கேட்டிங்கன்னா முட்கோபம் இல்லாதவர்களாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்படியாக நம்முடைய கோபம், இது இப்படிப்பட்டதான கோபம் நம்மளுடைய கடவுளுடைய நீதிக்கு ஏற்றபடி நம்ம நடக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நீதிக்கு ஏற்றபடி நம்ம நடக்காத ஒரு வகையில் அந்த ஒரு காரியங்கள் போணுச்சுன்னா அந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய கோபத்தை நம்மளை அடக்கி வைத்துக் கொள்ளத்தக்கதான நேரங்களை நம்ம என்னென்னு பண்ணிங்கன்னா பயன்படுத்தணும். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அனுதினமும் வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் ஸ்தோத்திரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அதிகமாக தரித்திருக்கணும். இது அதிகமாக நம்ம செஞ்சாவே என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாந்தங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேதத்தை நீ எந்த அளவுக்கு பிரியப்படுகிறோ அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட அந்த வேதத்தினுடைய குணாதிசயங்கள் உங்களுடைய இருதயத்தில் பதியும். அப்படி பதியும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கடவுளுக்கு பிரியமானவர்களாக நீங்கள் கண்டிப்பாக வாழ்கிறதுக்கு அங்கே ஒரு வேதமாக இருக்கிறது பார்க்குறோம். இப்படியாக நம்ம பார்க்கும் பொழுது அப்போ கண்டிப்பாக நம்ம கோபம் கொள்ளக்கூடாது. அப்போ கோபம் கொண்டாடுறதுனால் அந்த கோபம் நம்மளுடைய எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே அநீதிக்கான அந்த கோபமாக இருக்கக்கூடாது, அது நீதிக்கான கோபமாக இருக்கணும். நம்ம கோபப்படுறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மட்டும் அது பாதிக்காது, மிகவும் மற்றவர்களுக்கும் அதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பேக் அடிக்கிற அளவுக்கு கூட என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே பாதிப்பு உண்டாகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பேசுகிறதான வார்த்தை ஃபஸ்ட்டு சரியாக பேசணும். ஏன்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருத்தரும் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரதர் நான் இப்படி தான் இருப்பேன், என்னுடைய குணாதிசயங்கள் இப்படி தான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்ம கர்த்தரை பின்பற்றி வந்தோம்னா அந்த குணாதிசயங்களுக்கு ஏற்ற குணாதிசயங்களை நம்ம மாற்றிக்கணும். மாறாக உலகத்துக்கு ஏற்ற குணாதிசயங்கள் நம்ம மாற்றினா அது கடவுள் பார்வைகளுக்கு பிரியமாக இருக்காது. ஏன்னா நம்முடைய மீட்பராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, கோவப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் எது சொல்லுவாங்க, மீட்பராகி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கோவப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்டாங்க. வேற ஏதாவது இயேசு கிறிஸ்து கோபப்பட்ட மாதிரி ஏதாவது வசனங்கள் இருக்குதா? சரி வாசிக்கலாம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாரி மன்னிக்கும், 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? கோபப்படுறாரு. எதுக்கு கோபப்படுறாரு? சுஸ்தமாகிறதுக்கு கோபப்படுறாரு.
இது எப்பப்பட்ட நெடுகள்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் பரிசேயரும் சதுசேயரும் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவர்களை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓய்வு நாளில் வந்து அவரை எப்படியாவது வந்து அவரை மாட்டி விட்டு சிலுவையில் அறைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடனே சுற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ நோக்கத்துடனே சுற்றிட்டு இருக்கும்போது அங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓய்வு நாட்களை வந்து குணமாக்குறது சரியா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த பரிசேயர் இருக்கிறதான பரிசேயர் சதுசேயர்லாம் அவங்களுடைய இருதய கடினத்தை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு அங்கே வந்து சொல்லப்பட்ட நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு கடினம் வருது. இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கலாமான்னு கேட்குறாரு. அங்கே சொஸ்தமாக்கலாமா என்று ஒரு மறுமொழியுமே அவங்க கொடுக்கல. அந்த மறுமொழிக்கு கொடுக்காத படுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அந்த ஜனங்களுக்கு முன்பாக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய இருதயத்தை கடின நிமித்தம் அவர் விசாரணப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் கை நீட்டினான். அவன் கை மறுகை போல் சொஸ்தமாயிற்று. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கோபப்பட்டார். அவருடைய கோபம் எதனாலன்னு கேட்டுச்சுன்னா, அநேகருக்கு சொஸ்தமாக்கத்தக்கதாக இருந்துச்சு. இப்போ நம்மளும் அவரை பின்பற்றோன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கோபப்பட்டால் அந்த கோபம் மற்றவங்களுக்கு குணமாக்கத்தக்கதாக இருக்குதா, மற்றவங்களுக்கு பாதிக்கத்தக்கதாக இருக்குதா அப்படின்றத ஒரு கேள்வி. ஏன்னா சகோதரர் சொன்ன மாதிரி அங்கே காசுக்காரருடைய பலகையெல்லாம் வந்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து தள்ளிவிட்டார். கோபம் வந்துச்சு. ஏன்னா கடவுளுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டியதான அங்கே ஒரு இல்லாத படிக்கு அங்கே காசுக்காரரும் புறா வைக்கிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து விற்கிறாங்கன்னு சொல்கிறப்ப அங்கே கடவுள் அங்கே இயேசு கிறிஸ்து என்னென்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. அப்போ அந்த ஆலயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து மிகவும் அவர்களை பயன்படுத்தி விதமாக பயன்படுத்தாத படிக்கு அதனுடைய வியாபாரத்துக்கும் கல்லர் கொகையில் ஆக்கினார்கள் என்று நம்ம வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ இப்போ நம்ம ஆவிக்குறிதான அர்த்தம் நம்ம பார்க்கும்பொழுது நம்முடைய இருதயத்தில் இப்படிப்பட்டதான குணாதிசயங்கள் கல்லர் கொகையில் இப்படிப்பட்டதான குணாதிசயங்கள் நம்மளுக்குள்ளாக நம்முடைய இருதயத்தை தீட்டுப்படும்படிக்கு, நம்முடைய இருதயத்தையும் பரிசுத்தமானதை நடப்பிக்காத படிக்கு, பரிசுத்தமானதை பேசாத படிக்கு நம்முடைய இருதயங்கள் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்களாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய மீட்பராகி இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் கோபப்பட்டார். அவருடைய கோபம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நீதின் வழி கோபமாக இருந்துச்சு. அநேகருக்கு அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவரை வந்து சொஸ்தமாக்கத்தக்கான கோபமாக இருந்துச்சு. இன்றைக்கி அவரை பின்பற்றுறவங்களும் நம்மளும் அப்படித்தான். நம்மளுக்கு ஒரு கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபத்தினால் அநேகருக்கு பலன் கொடுக்கறதா தான் இருக்கிறது. எப்படின்னா, அந்த கோபத்தினால் அநேகருக்கு வருத்தமும் அநேகத்துக்கு சஞ்சலத்தை உண்டாக்கதான ஒரு கோபம் நம்மளுக்கு வரக்கூடாது. ஒருவேளை அப்படி நம்மளுக்கு செயல்பாடு இருந்துச்சுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கோபத்தை குறைக்க கொள்ளும். ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே சொல்லுது, நீங்கள் படுக்கையிலே பேசி கொண்டிருங்கள், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், படுக்கையிலே பேசி கொண்டிருங்கள் அப்படின்னா உங்கள் இருதயத்திலே பேசு. இது நம்ம இந்த வார்த்தை நம்ம பேசினா கடவுளுக்கு பிரியமாக இருக்குமா, பிரியமாக இல்லாதன்னு நீங்கள் யோசித்து பேசணும். அப்போ யோசித்து பேசாமல் நம்ம டக்குன்னு பேசிட்டோமா, அதுதான் சொல்கிறாரு அங்கே முக்கோபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மீண்டுமா நம்ம வாசிக்க பொழுதும் போல் நாங்கள் அப்போஸ்தலர்களை கூட நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 39 வாசிக்கிறோம். பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறு அநேகரோடு கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். 15:39 இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பலில் சீப்ரு தீவுக்கு போனான். அப்போ சீசர்களை பார்க்குறோம். சீசர்களுக்கு அங்கே பண்ணுச்சுன்னா கோபம் வர கிடையாது, கடும் கோபம் வந்துச்சு. அவருடைய கோபம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பவுல் ஒரு பக்கம் போயிட்டார், பர்னபா ஒரு பக்கம் போயிட்டார். அப்போ அவருடைய கோபம் வரும்போது அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, சத்தியத்தை பிரசங்கிக்கத்தக்கவர்களாக இருந்துச்சாருன்னு இந்த வசனத்துக்கு மூலிமா நம்ம பார்க்குறோம். அப்போ மீண்டுமாக இவங்க கடும் கோபம் வந்துச்சு. பவுலும் பர்னபாவும் கோபம் கொண்டார்கள். கோபம் கொண்டு அந்த சத்தியம் அநேகர்களுக்கு, அதாவது அவர் ஒரு திசைக்கு போய் அங்கே சத்தியத்தை விருத்தி அடை செய்தார், இவர் ஒரு திசைக்கு போய் இங்கே சத்தியத்தை விருத்தி அடை செய்தார். இப்போ இவங்க கோபம் பண்ணுறதால என்னென்னு கேட்டிங்கன்னா, சத்தியம் அநேகர்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பிரயோஜனமாக இருந்துச்சுன்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு பவுல் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பேதுரு ஒரு இடத்துல வந்து ஒரு சில தவறுகள் செய்யும்பொழுது அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அங்கே யூத ஜனங்கள் இருக்கும்பொழுது புசிக்கும்பொழுது அங்கே பொறியாட்சி இருக்கும்பொழுது என்ன பண்ணால் ஏந்திரிச்சு போயிடறாருன்னு இந்த விஷயத்தெலாம் நம்மளுக்கு தெரியும். ஆக பின் வந்திருக்கிறதான பவுல், அதாவது இயேசு கிறிஸ்தை வந்து அவர் முகமுகமாய் பார்க்க கிடையாது, தரிசனத்தில் பார்த்துருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து கூட இருந்து இயேசு கிறிஸ்தனுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்த பேதுரு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா,
அங்கே அவர் பவுல் கோபப்பட்டு அங்கே பேதுருவை கடிந்து கொள்ளும்பொழுது அங்கே பேதுரு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிற விஷயத்தை எனக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்குதுன்னு கேட்டு அது பொறுமையாகி போயிட்டார். ஆகவே தான் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா, அங்கே ஒரு விஷயம் நம்ம ஒரு சகோதரன் நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு குத்தப்படும் பொழுது நம்ம தவறு செய்யும்போது நாங்கள் உணர்த்தும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே இந்த பேதுருவை போல் நம்மளை அமைதியாக இருக்கணும். மாறாக அவர் சொல்லியிருக்கலாம் ஒரு வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, நீ இப்போ தான் வந்த, ஆனால் இயேசு கிறிஸ்து கூட காலகட்டத்தில் நாங்கள் வந்து நீங்கள் வந்து என்னை பேசலாமா அப்படின்லாம் அங்கே வந்து அந்த எந்த ஒரு வார்த்தையும் அங்கே யூஸ் பண்ணலாம். அப்படிப்பட்டதான வார்த்தைகள் வேதத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்படலை. மாறாக அவர் தவறு செய்யும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் பவுல் நம்மளுடைய நன்மைக்கு எதுவாக சொல்கிறாரு, இது முற்றிலும் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதான உணர்த்தின் வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே தவறு போது தங்களை திருத்திக் கொள்ளாரு ஒரு சூழ்நிலைக்கு என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா அங்கே பேதுரு ஏற்படுத்துது. அது மாத்திரமல்ல, அதை படிக்க ஒரு சில நம்ம வசனங்களை கூட வாசிக்கும் பொழுது பவுலுடைய நிர்பயத்தை வாசிக்கும் பொழுது அது அரிதாக இருக்குதுப்பா அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, பேதுருலாம் கூட சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேதுரு வந்து பவுல் தங்களுடைய கடிந்து கொள்ளும் பொழுதும் அது அவருடைய மனதில் வஞ்சகமாக வைக்க கிடையாது. அதனால் பர்னபாவும் இழுப்புண்டாம் அப்படின்னு கேட்டால், பர்னபாவும் அந்த யூத ஜனங்களுக்கு இது பண்ணுறபோது அவரும் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டார்னு சொல்லுது. அப்போ அந்த பாதிப்புனால் என்ன கேட்டிங்கன்னா, பவுல் கடிந்து கொள்ளும்போது அந்த எந்த இடத்துலையுமே பவுலை ஒரு வந்து கோபத்துடனோ மறுபடியும் பார்க்குறப்ப பவுலை நான் வந்து என்னைக்காவது வஞ்சகமாக தீர்க்கணும் அப்படின்ற ஒரு குணாதிசயமே வந்து சீசரில் கிடையாது. சீசனுடைய ஒரே குணாதிசயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஒற்றுமை, அவருடைய சகோதரனுடைய ஐக்கிய ஒற்றுமை தன்மை. எதை செஞ்சாலுமே நம்மளுடைய ஆவிக்குரியதான வாழ்க்கைக்கு கடவுளுக்கு பக்தி விருத்துக்கு எதுவான காரியங்கள் நடக்க வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தனை செயல்பாடுகள் தான் இருந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்டதான குணாதிசயங்கள் தான் இன்றைக்கி நம்மளுக்குள்ளாக வர வேண்டும் என்று நம்ம பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மாம்சத்துக்கு உண்டான இருக்கிறதான நாட்களில் நம்மளுடைய கோபம் வரும்பொழுது நம்ம கோபத்தை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இப்படியாக நம்மளுடைய வேதத்தில் நம்மளுக்கு அநேக விதமான உதாரணங்கள் கொடுக்கப்பட்டாலும் இப்படிப்பட்டதான உதாரணத்தை நம்ம சரியாக எடுத்து பயன்படுத்தத்தக்கவர்களாக இருக்க வேண்டும் நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம பயன்படுத்தத்தக்கவர்களாக இராமல் இருந்தால் அது மிகவும் நம்மளுக்கு பாதிப்புக்குள்ளாக போக வேண்டும் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி நம்ம இருக்க வேண்டும் என்று நம்மளை மீண்டும் மத்தியில் சொல்லுது. மத்திய 5ஆம் அதிகாரம் 22 நம்ம வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணர் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனேன் என்று சொல்லுகிறவன் எரி நகத்துக்கு ஏதுவாய் இருப்பான் அப்படின்ட்டு சொல்லுது. அப்போ இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு மூடனே, இப்படிப்பட்டதான மதியனே, இன்னொன்று சொல்ல போனால் நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா முட்டாளு, லூசி, இப்படிப்பட்டதான வார்த்தைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்த யூஸ் பண்ணுறவர்களாக இருக்கும். இப்படிப்பட்டதான வார்த்தைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா நீ மற்றவர்களுக்கு வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருவரையும் நியாயம் தீர்ப்பதும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நியாயம் தீர்க்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கடவுள் தான் நியாயம் தீர்ப்பார். அதுக்கு முன்னாடி காலத்துக்கு ஒன்றையும் கொடுத்து நீங்கள் யாரும் நியாயம் தீர்க்காதீங்க அப்படின்னு வசனம் நம்மளுக்கு என்னென்னா நம்ம அழகாக நம்மளுக்கு சொல்லி இருக்கிறது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒருவரையும் நியாயத்திற்காத படிக்கு ரோமர் 12:19 நம்மளுக்கு வசனம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழி வாங்காமல் கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஒருவேளை ஒரு சகோதரர் துணிகரமாக தவறு செய்தாரா எச்சரிச்சுட்டு அந்த சகோதரர் மீண்டுமாக மனம் திரும்பி வரல அப்படின்னா முற்றிலும் நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா ஜெபத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துருப்பேன். ஜெபத்தை நம்ம வந்து அவர்கள் அதிகமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சகோதரனுடைய தவறு செய்யும்பொழுது ஜெபத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தாலே கடவுள் நம்ம பார்த்துக்குவார். ஏன்னா அதை விட்டு நம்ம அந்த சகோதரி திருத்துவதற்கே உண்டான நேரங்கள் கிடையாது. ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம மிகவும் பார்க்கணும். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான தருணத்தில் நம்மளை மற்றவங்களை தூஷிக்கிறவர்களாயோ, நம்மளுடைய பார்வை கூட, நம்முடைய பேச்சு கூட, நம்மளுடைய செயல்பாடுகளை கூட மற்றவர்களுக்கு பலவீனமாய் போகாதபடிக்கு, நம்மளும் பலவீனமாய் அப்படி தருணங்கள் ஆகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பார்க்குறோம். மற்ற கலாச்சார 5:26 நம்ம வாசிக்கும் பொழுது, வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் ஒருவருக்கு ஒருவர் கோபம் ஊட்டாமல் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவுளும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு மனுஷனுக்கு கோபம் எதுன்னு கேட்டிங்கன்னா, தன்னை பற்றி புகழ்ச்சி, தன்னை பற்றி தான் பேசணும், தன்னை பற்றி தான் சிந்திக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா அங்கே கடினம் வரும், கோபம் வரும். அப்போ நீங்கள் அந்த புகழ்ச்சி, அந்த அவர்களை பற்றி நீங்கள் பெருமையாக பேசணும் அப்படின்ற ஒரு இது வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அவர்களை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு இதை நீங்கள் தவறு செய்யும்போது இப்படின்னு சொன்னீங்கன்னா ஏற்றுக்க வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய மனப்பான்மையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய பெருமையாக பேசணும், அவருடைய புகழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதான் கலாச்சாரம் சொல்லும்பொழுது வீண் புகழ்ச்சி எதுவுமே நீங்கள் விரும்பாதீங்க. நீங்கள் விரும்பத்தக்கது எதுன்னு கேட்டிங்கன்னா, பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாக அவருடைய வேதத்தை மாத்திரம்தான் இருக்கிறது. எபேசியர் 4:30 நம்ம வாய்க்கும் போது, சகலவிதமான கசப்பும் கோபமும் உருக்கமும் கூறலும்
தூஷணமும் மற்ற எந்த தூஷணமும் உங்களை வாயை விட்டு நீங்க கடவுது அப்படின்னு. அப்போ எதுவுமே உங்களுடைய வார்த்தைகள் மக்களை பக்தி விருத்திக்கு ஏதுவானதும், உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, அப்போஸ்தலர்கள் சீசர்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. ஆனால் நம்முடைய வாழ்க்கை நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா ஃபஸ்ட்டு? ஆனால் இந்த காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா நம்ம என்ன கேட்டீங்கன்னா, முற்றிலுமும் சாந்தமான குணாதிசயங்கள் நம்மளுக்குள்ளாக செயல்பட வேண்டும். அப்போ சாந்தமான ஒரு குணாதிசயங்கள் நம்மளுக்குள்ளாக எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வேத வசனத்தில் நம்மளுடைய எப்படின்னு கேட்டிங்கன்னா இரவும் பகலும் இருக்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்தால் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்தா தான், அவருடைய வார்த்தைகள் அதிகமாக தியானிக்க என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவருடைய பயம் வரும். அந்த பயமே நீங்கள் நடக்க வேண்டியதான ஒரு காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு நம்ம கடைசியாக வாசிக்கலாம். யாக்கோபு 1:19 வாசிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாகவும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள். இப்படிப்பட்டதான யாக்கோபில் சொல்லப்பட்டதான இந்த வசனத்தின்படி கண்டிப்பாக ஒரு மனுஷன் செயல்பட்டு கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர் கடவுளுக்கு பிரியமான ஒரு நிலைமை கண்டிப்பாக அடைய முடியும். ஏன்னா சொல்லுகிறது கேட்கிறதுக்கு தீவிரமாய். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுகிறதான அந்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு செவியில் வாங்கிக்கணும். அந்த செவியில் வாங்கிக்கிட்டால் தான் அவர் சொல்லப்படுகிறதான வார்த்தைகள் கரெக்டாக சரியா இல்லையான்னு தெரியும். அப்போ கேட்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா தீவிரமாக சொல்லுங்கள் பிரதர் அப்படின்ட்டு ஒரு ஆசையாக சொல்லணும். ஆனால் பேசுகிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக இருக்கணும். எதுவுமே டக்குன்னு பதட்டமாக பேசிடக்கூடாது, முட்கோபமாக இருந்துடக்கூடாது. முட்கோபமாக இருந்தால் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே மூடத்தனமான துன்மார்களுக்குள்ளாக நம்மளுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்க கடவுள் அப்படின்னா அப்போ கோபம் உங்களுக்குள்ளார கண்டிப்பாக இருக்கும். மனுஷனாக பிறந்த ஒவ்வொருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கோபம் இருக்கும். கோபம் இல்லாமல் ஒரு மனுஷனாலும் இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாது. ஏன்னா அதுதான் மனுஷனுடைய செயல்பாடாக இருக்கும். அப்போ கோபம் ஒரு மனுஷன் இல்லாமல் இருந்தானா அவனுடைய வாழ்க்கை தரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ரோபோட் மாதிரி தான் இருக்கும். அப்போ கோபம் வந்தாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாமதமாய் அதை தள்ளி போடுங்க. அதை தள்ளி போடாமல் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கோபத்தை விட்டு நீங்கள் விலகிறதுக்கு ஏதுவாக காரியங்கள் நடக்கும். அப்போ அந்த கோபத்தை விட்டு நீங்கள் விலகிறதுக்கு எதுவாக நடந்துச்சுன்னா அங்கே நன்மையான காரியங்கள் நீங்கள் செயல்படுகிறதுக்கு அது மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். கடைசியாக சங்கீதம் 78:32 நம்ம வாசிக்கும் பொழுது, அவரும் அவர்களை அழிக்கல் இரக்கமுள்ளவர்களாய் அவர் அக்கிரமத்தை மன்னித்து அவர் தமது உக்கிரை முழுவதும் எழுப்பாமல் அநேகம் தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். கடவுள் தன்னுடைய ஜனங்களும் சரி உலக ஜனங்களும் தவறு செய்யும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் கோபம் வருது. அவர் கோபத்தை என்னென்னு கேட்டிங்கன்னா விலக்கிட்டார், தாமதம் பண்ணிட்டார். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய மற்ற சகோதரர் யார் உலக ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி நம்மளை கோபப்படுத்த நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளை கோபப்படுப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய ஓட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா அநேகம் நம்மளுக்கு பாடுகள் உட்படுத்துகிற ஓட்டமாக தான் இருந்துச்சு. அப்போ கோபப்படுத்தும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை தாமதமாக போகணும், தள்ளி போடணும். ஏன்னா கடவுளே தன்னுடைய கோபப்படுத்தும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா அதை தள்ளி போட்டார், விட்டுட்டார், மன்னிச்சிட்டார். ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு பின்பற்ற நாமளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நாமளும் அந்த குணாதிசயங்களாக கண்டிப்பாக உடையவர்களாக இருக்கணும். மாறாக கோபத்து நிமித்தம் நமக்கு யாரையும் தூஷிக்கிறவர்களாயும் மற்றவர்களை எந்த விதமான தருணத்தில் நம்முடைய வாழ்க்கை தரம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இல்லாமல் இருக்கக்கூடாதபடிக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை இந்த அப்போஸ்தலர்களைப் போலவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் போலவும் கடவுளைப் போலவும் நம்ம முன்னுதாரணமாக வாழ கடவுள் நம்மளுக்கு எப்பொழுதும் தன்னுடைய குமாரன் மூலியமாக உதவி செய்வாராக. ஆமென்.